ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி சாப்பாடு என்னன்றதை பார்த்துடலாமா? இன்றைக்கி நான் போட்ட கோலங்க செடிக்கு முன்னாடி, என் வீட்டு முன்னாடி இருக்க செடி இது தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்க. சாப்பாடு நான் கோலம் போடுறதுக்கு முன்னாடியே வச்சுட்டேன், அதனால் சோறு கொதிச்சிருச்சு. இன்றைக்கி கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் வைக்க போகிறேன். கத்திரிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துடலாம். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி தான் நான் நல்லா வதக்குவேன். இப்போது எண்ணெய் ஊற்றியாச்சு பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போது நல்லா வதக்கி எடுத்துருவோம். அதாவது ப்ரௌனிஷாக வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்லா வதக்கி எடுத்துட்டு மசாலா அதுக்கு ரெடி பண்ணிடலாம். வேர்க்கடலை, வெந்தயம், சீரகம் நல்லா வறுத்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி ரெண்டையும் அறுத்து வச்சுருக்கேன், அதையும் வதக்கி எடுத்துருவோம். வதக்கி எடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் மல்லித்தூள், வீட்டு மசாலா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி இதை குழம்ப தாளித்து விட்டுறலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை மூணையும் போட்டு நல்லா தாளித்து விட்டு ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் நான் வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடணும். எடுத்துட்டு நான் கரைச்சி வச்சுருக்க புளியை கொஞ்சம் ஊற்றி விட்டுறணும். ஊற்றுனதுக்கப்புறம் அந்த புளி நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். காய்க்கு பாசிப்பருப்பு வேக வச்சுக்கலாம். சௌ கூட்டு தாங்க இன்றைக்கி வைக்க போகிறேன். புளி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கத்திரிக்காய் கூட்டுக்கு நான் அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து விட்டு நல்லா கிளறி உப்பு போட்டு மூடி வச்சுட்டேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் கடுக்காமல் இருக்கும், அதனால தான் நாட்டு சக்கரை சேர்க்குறோம். நல்லா கொஞ்சம் அந்த காரம் எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என் பையன் எழுந்திரிச்சு டீ கேட்டான், டீ போட்டு கொடுத்தாச்சு. டீ குடிச்சிட்டு அம்மா டீ நல்லா இருக்குன்னு சொன்னால் நான் காய் கட் பண்ணி வச்சுட்டேன். காயும் தாளித்து விட்டுறலாம். வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் சௌவை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் காய் வெந்ததுக்கப்புறம் பருப்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி காலையில் கூழு தாங்க, கம்மங்கூழுக்கு மாவு எடுத்து வச்சு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி கொஞ்சம் ஊற வச்சிடலாம். இந்த பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். சௌ கிளறி விட்டுட்டு பாசிப்பருப்பு சேர்த்துடலாம். நல்லா மசிஞ்சு வேகணும். என் பையன் இப்படி வச்சா தான் நல்லா சாப்பிடுவோம், அதனால் நல்லா மசிய வேக வச்சுட்டு பருப்பு போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. நல்லா ஓரளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். முட்டை வேக வச்சிடலாம். நான் குக்கரில் தாங்க வேக வைப்பேன். முட்டை வேக வச்சாச்சு. எப்படி உட்காந்து டீ குடிக்கிறேன் பாருங்கள். கூழுக்கு காய்ச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கூழ் கிண்டிகிட்டே இல்லைன்னா கட்டி பட்டுரும்.